வணக்கம், குட் மார்னிங். பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது வெங்கடேஷின் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு 3 டிசம்பர் 2024 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் தொட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை நிகழ்வில் கவனிக்க வேண்டியது, இந்த ஃபெஞ்சால் புயலானது உட்புற தமிழகத்தை வேட்டையாடிவிட்டு உள்ளே கர்நாடகாவுக்கு சென்று கர்நாடகா ஒரு வழியாக்கி இப்போது அரபிக்கடல் பகுதிகளுக்குள் சென்றிருக்கிறது. இது வரக்கூடிய மணிக்கூறுகளில் இன்னும் மேற்கு திசையில் நகர்ந்து அரபிக்கடலில் உட்புற பகுதிகளை நோக்கி சென்றுவிடும். இப்பொழுதைக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இருப்பதனால காற்று மேற்கு வடமேற்கிலிருந்து இழுப்பதனால உட்புற தமிழகத்தில் கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளில் மழையானது தொடரும். இது இன்று இரவு முதல் படிப்படியாக தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இருந்தாலும் அங்கும் இங்குமாக மழையானது அடுத்த ஒரு வாரத்திற்கு தொடரும். ஆனால் இனி பயப்பட வேண்டிய பெரிய அளவுக்கான மழை நிகழ்வானது தமிழகத்தில் இருக்காது. சற்று தொய்வுடன் ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெவல் வரக்கூடிய புதன் வியாழனுக்கு பிறகாக தொடர்ந்தாலும் ஓரிரு இடங்களில் தொடரும். அதுக்கப்புறமா வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு பகுதிகள் நேரங்களில் இந்த மழை நிகழ்வு முற்றிலுமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தென் தமிழகத்தில் இந்த மழை தொடரும். அடுத்த சலனம் எப்போ அப்படின்னு கேட்டுட்டு இருப்பீங்க எல்லாருக்கும். 11ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் மீண்டும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பசிபிக் பெருங்கடல் பகுதிகளிலிருந்து உள்ள அந்த பல்ஸ் வரப்போகுது. அந்த பல்ஸ் ஒரு ட்ராஃபாக இருக்கும் அப்படின்னு நீண்டகால வானிலை அறிவிய நிகழ்வானது வங்கக்கடல் பகுதிகளில் தமிழகத்தை ஒட்டி வரக்கூடும். இலங்கைக்கு அங்கேருந்து நம்ம தமிழக பகுதிகளில் வரக்கூடும். இதனால் தமிழக கடலோர மாவட்டங்களில் மீண்டும் மழை 13ஆம் தேதி அதிலிருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் இருந்தாலும் நீண்டகால வானிலை நிகழ்வு அப்படிங்கிறதுனால நம்ம சற்று பொறுமை காக்க வேண்டும். ஆனாலும் என்னுடைய கூற்றுப்படி இது ஒரு தாழ்வு மண்டலமாக தமிழக கடலோர மாவட்டங்களை நெருங்கி வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது எப்படி ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை நிகழ்வு இன்று பொறுத்தவரை விருதுநகர், மதுரை, தேனி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, ஈரோடு மற்றும் திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல், வால்பாறை ஆகிய பகுதிகளில் மிதமான மழை. ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழை. நேற்று மாதிரி கூட பெரிய கனமழை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில பகுதிகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் கர்நாடகா பெங்களூரு உள்பட மாண்டியா, மைசூரு, அசன், உடுப்பி மாவட்டங்கள்லேயும் மிதமானது முதல் கனமழையும், கடலோர மாவட்டங்கள் தட்சிண கன்னடா, காசர்கோடு, அப்புறம் உட்புற பகுதிகளில் கொடகு, கண்ணூர், வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை இன்றும் பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இதுதான் இன்றைய நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை நிகழ்வு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த பகுதிகள், தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி பகுதிகள், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த பகுதிகளெலாம் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம். இது மாற்றங்கள் இருந்தால் நம்ம நவ்காஸ்ட் அலர்ட் தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் கொடுத்துட்ருப்போம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த 24 மணி நேரத்துக்கான மழை நிகழ்வு பொறுத்தவரையிலும் இதுதான் அப்டேட். மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை. See you. Have a nice day.